நமஸ்தே பார்ட் 8 பார்க்கலாம். இது வந்து காகம் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் मानव समाज के कौवा एक बड़ा கனிஷ்ட சம்பந்த் कर रहा है. மனித சமுதாயத்து கூட காகம் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. कौवा के संबंध में हमारा बीच तरक्की की कदाएं प्रचलित है. காகம் தொடர்பாக நமக்கு நடுவில் வந்து நிறைய பலவிதமான கதை வந்து நிலவிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற. பிரச்சலித்துனா நிலவுது. लोग गीतों में उसको तरक से उल्लेख है तथा इसकी बार में बांदी की धारनों को फैली हुई है. லோக் கீதம் கிராமிய பாடல்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து இஸ் தரக்கு இது விதமாக பலவிதமான குறிப்பு, உள்ளேக்குனா குறிப்பில் அண்டு, ததானா அண்டு, இதை பற்றி இஸ்கே பாரேமே இதை பற்றி பலவேறு வகை என்ன இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. தாரணோயம் அப்படின்னா நம்பிக்கையும் பரவிட்டுருக்கு. ஹம் நஹீம் ஜான்தே ஹே கி வே சஹி யா கலத். நமக்கு யாருக்குமே தெரியாது இது வந்து சரியா தப்பான்னு தெரியாது, ஆனால் கதை இருக்குது. கதே ஹேம் கி ஜப் கொய் ஆனே வாலே ஹோத்தா ஹை. சொல்லப்படுது என்னன்னா, யாரோ வராங்க, வீட்டுக்காருக்கு சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னா, யா கிசிக்கு கபர் மில்னே கோ ஹோத்தி ஹை, இல்லை ஏதோ ஒரு செய்தி வரப்போகுது அப்படின்னா, तो अब कौवा हमारा घर के दरवाजे पर आकर बोलते हैं. அப்போது நம்முடைய காகம் வந்து நம்ம வீட்டுக்கு கதவுல வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுற, அவங்க வருகையை அறிவிக்கிறதா சொல்கிறாங்க. இசி தரக், அதனால தான் நம்ம சொல்கிறோம் காகம் கத்தும்போது யாரும் வீட்டுக்கு வர போகிறாங்க சொல்லுவாங்க. இது ஒரு கதை தான், ஆனால் அதுக்கு உண்மையா என்னன்னு தெரியல. பட் வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, தாட் இருக்குது. इसी तरह विश्वास किया जाता है कि आगे होने वाले अन्य घटनाओं की सूचना भी वह बोलकर पहले ही देती है. அது இல்லாமல் வேறவும் நம்பப்படுது என்னென்னா, அது வந்து நடக்கவிருக்கிற ப்ராப்ளம்ஸை, நடக்கவிருக்கிற சம்பவத்தில் வந்து அது செய்தியை வந்து என்ன பண்ணுது, கரைஞ்சி நம்மளுக்கு சொல்கிற மாதிரி நம்ம வந்து அதை சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. इस देश में केवल 2 स्थान ऐसे हैं. நமது தேசில் ஒன்லி 2 பிளேஸில் இருக்கு காகம் இல்லையா. ஜஹாம் காகம் நகி பாயி ஜாத்தி, அங்கே காகம் காணப்படுவது இல்லையா. எங்கே அப்படின்னா தக்ஷின் பாரத்தில் கொடைக்கானல் और उत्तर में चित्रकूट. கொடைக்கானல்லையும் வடக்கில் வந்து சித்திரக்கூட்டு அந்த இடத்துலையும் காகம் காணப்படுவது இல்லை. பத்தா நஹிம் இஸ்கா காரன் கியா ஹை. ஆனால் இதுக்கு வந்து ரீசன் இதுவரையும் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து 8th லெசனில் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி வாசிச்சுட்டு போங்க, ஈஸியாக உங்களால் எழுதிட முடியும். சரியா? தன்யவாத்.